Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 825 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சி ஒரு 3 ரீசன் சொன்னானா, அந்த 3 ரீசனுக்காக அவனால திரும்பி வர முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுவான். இத கேட்டவொடனே நம்ம லூஃபியோட தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கும். அதனால இத புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அடுத்த செகண்ட் லூஃபி கொல்ல வெறியில முன்னாடி வந்து நிப்பான். ஏதோ வண்டையா திட்ட போறான் போலன்னு பார்த்தா ஓங்கி வாயிலே ஒரு குத்து, சரியான அடி. அவன் அடிச்ச அடிக்கு சுத்தி இருந்தவனுங்க எல்லாம் தெரிச்சிருவானுங்க. அப்படி ஒரு அடி அடிச்சிருப்பான். ஆட பாவி சண்டாளா கிராதகா வேதியில போனவனே அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்தா அவன் கண்ணுல அப்படி ஒரு வெறி. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் ஒழுங்கா சொல்றா கொய்யால அப்படின்னு கத்துவான். அவன் அவ்வளவு வெறியோட கத்தனதை கேட்டுட்டு சஞ்சியே மிரண்டுருவான். அதுக்கப்புறம் தான் பொறுமையா யோசிச்சு பார்ப்பான், நிஜமாவே அவனுக்கு இப்ப என்ன தேவைன்னு. ஒவ்வொரு டைமும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஏதாச்சும் சமைச்சு குடுறான்னு இவனைத்தான் போட்டு நோண்டுன்னு நோண்டிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா இவன் சாப்பாட்டுக்காண்டி அடிச்சுக்குவாங்க. எல்லாம் ஜாலியா ஒன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த டைம் அதுதான் இப்ப அவனுக்கு வேணும். சொல்ல போனா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இப்ப அவனுக்கு வேணும். பழைய ஃபன்னான டைம் எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்த்து கதறி அழுவான். அதுவும் இவன் சாப்பாடெல்லாம் திருடி தின்னுட்டு இவன் தான் திருடான்னு மாத்தி எல்லாம் பழிய போட்டுவாங்களே, அதெல்லாம் செம காமெடியா இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன் அப்படியே அவங்க அப்பாவையும் யோசிச்சு பார்ப்பான், அந்த பிக் மாமையும் யோசிச்சு பார்ப்பான். இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில லூஃபின்னு அவனை கூப்பிட்டு, எனக்கு நிஜமாவே என்ன வேணும்னா நான் 1000 சன்னி கப்பலுக்கு திரும்ப வரணும். ஆனா இப்ப நான் இருக்க நிலைமையில என்னால கண்டிப்பா ரிட்டர்ன் வர முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. என்னால மத்தவங்க பாதிக்கப்படுவாங்களோன்னு பயமா இருக்குது. ஏன்னா இந்த வெட்டிங் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே அதுக்கப்புறம் என்ன இவன் நினைச்சாலுமே அதை ஸ்டாப் பண்ண முடியல. அந்த வீணா போனவனுங்களை இவன் ஃபேமிலியாவே அவன் நினைக்கல. பட் இருந்தாலுமே இவனுக்கு அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு தோணுது. நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கதறி அழுவானா. இதை இவ்வளவு நேரமா காண்டா கேட்டுட்டு இருந்த லூஃபி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அட டுபுக்கு, இதுதான் மேட்ரா? இத முன்னாடியே சொல்லி இருந்தேன்னா இவ்வளவு பெரிய கலவரமே இல்லையாடா. வா நம்ம அந்த கல்யாணத்தை தெரிக்க விட்டு உன் ஃபேமிலியை காப்பாத்துவோம்பா. சஞ்சி ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருவான். என்ன இவன் அசால்ட்டா சொல்றானேன்னு. ஏன்னா இவங்க இதுக்கப்புறம் களத்துல இறங்கி வேற லெவல்ல சேட்டை பண்ண போறாங்க, அது வேற விஷயம். பட் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. இப்படி அவங்க சொன்ன உடனேயே சூரியன் வெளியில வந்து வெளிச்சம் வரும். அது எப்படின்னா இருண்டு போன நம்ம சஞ்சியோட வாழ்க்கையில நம்ம பையன் ஒளியேத்தி வச்ச மாதிரி ஒரு பீலிங்கிற மாதிரி காட்டுறாங்க. நேரா லூஃபி அவங்கிட்ட போய் ஒரு சிரிப்பான். அதிலே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தட்டி தெறிக்க விட போறான்னு. அப்படியே அங்க கட் பண்ணி கோட்டையில காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மழை சோன்னு பேஞ்சிட்டு இருக்குது. காமெடியா பாத்தீங்களா, அவனு இருக்க இடத்துல லைட்டா தான் மழை பேஞ்சிட்டு இருக்குது. ஆனா அந்த கோட்டையில மட்டும் தாறுமாறா பேஞ்சிட்டு இருக்குது. அப்ப அங்க ஒருத்தன் சலுப்புன்னு பயங்கரமா நடந்து போயிட்டு இருப்பான். அவன் வேற யாரும் இல்ல, இந்த ஸ்வீட் 3 ஜெனரல்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதுல ஒரு ஆளு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் மாமோட செகண்ட் பையன் சார்லட் கட்டக்குரி. அவன் நேரா டோர் கிட்ட போய் நிப்பான். அங்க பார்த்தா யாருமே இல்ல. டோர் வேற க்ளோஸ்ல இருக்கா. ஒருத்தன் பார்த்துட்டு, இருங்க சார் நான் உடனே போய் ஓபன் பண்ண சொல்றேன்பா. அதெல்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவே ஓபன் ஆகும்பா. அவன் சொன்ன மாதிரியே டோர் ஓபன் ஆகும். ஆக்சுவலா இவனுமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. இவனால ஃபியூச்சரை பார்க்க முடியும். இவனுக்கும் லூஃபிக்கும் ஒரு பெரிய சண்டையே காத்துக்கிட்டு இருக்குது. இப்போத்துல இருந்து கரெக்டா 5.5 மணி நேரத்துல பிக் மாமோட டீ பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. யாரெல்லாம் அதுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த டீ பார்ட்டியில என்ன அட்டூழியம் பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.